குடும்பத்துக்காக பணியாற்றாமல் மக்களின் நலனுக்காக பணியாற்றியதால் மக்கள் மனதில் எம்ஜிஆர் இப்போதும் நிலைத்திருப்பதாக பிரதமர் கருத்து. தமிழக மக்களோடு ஜெயலலிதா எத்தகைய தொடர்பு கொண்டிருந்தார் என்பது தமக்கு தெரியும் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு முத்ரா கடன் திட்டம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் தகவல். தமிழகத்தில் 40 லட்சம் பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் உரை. तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग நாட்டின் 2 பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்களில் ஒன்று தமிழ்நாட்டிற்கு வர உள்ளதாக பிரதமர் மோடி தகவல். 20,000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஜவுளி பூங்காவால் 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வருவதாகவும் உரை. தமிழகத்தை பல ஆண்டுகளாக கொள்ளையடித்தவர்கள் பாஜகவின் வளர்ச்சியை கண்டு அஞ்சுவதாக பிரதமர் பேச்சு. மக்களை திசை திருப்பி நாற்காலிகளை காப்பாற்றிக் கொள்ள சிலர் பொய் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எப்போது முக்கியத்துவம் வழங்கி வருவதாக பிரதமர் மோடி தகவல். காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு தந்ததை விட பாஜக அதிக அளவில் நிதி அளித்துள்ளதாகவும் தகவல். தமிழக மக்கள் கனவு காணும் தமிழகத்தை பாஜக உருவாக்கி தரும் என அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலையின் தோளில் தட்டி கை கொடுத்து பாராட்டிய பிரதமர். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும். நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து. பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமரை இரு புறங்களில் இருந்து மலர்களை தூவி வரவேற்ற பாஜக தொண்டர்கள். 65 கிலோ மஞ்சள் மாலை அணிவித்து பிரதமருக்கு விவசாயிகள் வரவேற்பு. நீலகிரி பழங்குடி மக்கள் கையால் நெய்த சால்வை போர்த்தி பிரதமரை வரவேற்ற மத்திய அமைச்சர் எல் முருகன். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்கியதை குறிக்கும் வகையில் காளை சிலையை நினைவு பரிசாக வழங்கிய அண்ணாமலை. தலைவர் இளஞ்சிங் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர்களும் நினைவு பரிசை வழங்குவார்கள். ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி. கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து விண்வெளி வீரர்களுக்கான பேட்ஜ்களை வழங்கினார். ககன்யான் திட்டத்திற்கு குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன் மற்றும் அங்கத் பிரதாப் தேர்வு. விங் கமாண்டர் சுபன்ஷு சுக்லாவும் விண்வெளிக்கு செல்லும் குழுவில் இடம்பெற்றார். வீரர்கள் 4 பேரும் தனிநபர்கள் அல்ல, 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை விண்வெளிக்கு கொண்டு செல்பவர்கள் என பிரதமர் மோடி கருத்து. ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் விண்கலம், ராக்கெட் உள்ளிட்ட அனைத்தும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது என பெருமிதம். இந்தியாவின் சொந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் 2035ஆம் ஆண்டில் விண்ணில் அமையும் என பிரதமர் மோடி உறுதி. விண்வெளியில் இதுவரை அறியாத பல ஆராய்ச்சிகளை இந்திய விஞ்ஞானிகள் மேற்கொள்வர் என்றும் திருவனந்தபுரத்தில் பேச்சு. நெல்லை மாவட்ட மகேந்திரகிரி உட்பட 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரோவின் அதிநவீன கட்டமைப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 400 செயற்கைக்கோள்களை ஏவி உலக நாடுகளை இந்தியா வியக்க வைத்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் கருத்து. ககன்யான் திட்டத்தின் முன்னோட்டமாக விண்ணுக்கு அனுப்பப்படும் வியோமித்ரா ரோபோவை பார்வையிட்ட பிரதமர் மோடி. விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லும் ஆய்வுக்களம் குறித்தும் விளக்கமளித்த விஞ்ஞானிகள். 4 ஆண்டுகளுக்கு பின் சாதாரண பயணிகள் ரயில் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட்டு பழைய கட்டணம் வசூல். நாடு முழுவதும் குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் 10 ரூபாய் வசூல். மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே இழுபறி நீடிப்பதாக தகவல். கடந்த முறை போட்டியிட்ட 9 இடங்களை வழங்க காங்கிரஸ் தரப்பில் கோரப்பட்ட நிலையில் 6 இடங்களுக்கும் குறைவாக ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல்.
மாநிலங்களவை சீட் பெறுவதில் தேமுதிக உறுதியுடன் இருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல். தேமுதிக 7 மக்களவை தொகுதிகளை கேட்கும் நிலையில் 3 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க முடியும் என அதிமுக தரப்பில் கூறப்படுவதாகவும் தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி தண்டனை பெற்றதை அடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் காலியானதாக அறிவிக்க சட்டப்படி நடவடிக்கை. சபாநாயகர் அப்பாவு சென்னையில் பேட்டி. ஆந்திர அரசு பாலாற்றில் அணை கட்ட முயற்சிப்பதும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியதும் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். தன்னிச்சையாக புதிய அணை கட்டுவது இரு மாநிலங்களின் நட்பிற்கு ஏற்றதல்ல என்றும் கருத்து. நில மோசடி வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. ஏற்கனவே 3 வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ள இம்ரான்கானுக்கு இவ்வழக்கிலும் விரைவில் தண்டனை அறிவிக்கப்படும்.